அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய வத்தல், வெங்காய வடம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம கஞ்சி வத்தல்லாம் செய்வோம்ல, அதே மாதிரி தான். கஞ்சி வத்தல்ல வந்து நம்ம ஜவ்வரிசி சேர்ப்போம். ஜவ்வரிசிக்கு பதில் இதில் வந்து அடிஷ்னலாக நம்ம வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாலாம் அரைச்சி ஊற்றி ஒரு வத்தல் செய்ய போறோம். இந்த வத்தல் வந்து சாப்பிடுறதுக்கு இந்த வெங்காய வாசனையோட இந்த ஆனியன் பக்கோடாலாம் சாப்பிடுவோம் பாருங்க. அது மாரி செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இது மாரி அரிசி மாவுல நீங்க இது மாரி வத்தல் செஞ்சு நல்லா காய வச்சு சம்மர் சீசன்ல எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, வருஷம் முழுக்க வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ட்டா வீட்ல சைட் டிஷ் கண்டிப்பா இருக்கும். சூப்பராவும் இருக்கும். எல்லா மெயின் டிஷ்ஷோடும் இது சாப்பிடுறதுக்கு செம்மையா இருக்கும். வாங்க வெங்காய வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நம்ம 1 கிலோ அரிசி மாவு எடுத்து நம்ம வெங்காய வத்தல் செய்ய போகிறோம். 1 கிலோ அரிசி மாவுக்கு முதல்ல நம்ம ஒரு 5 லிட்டர் தண்ணியை சூடு பண்ணணும். ஸோ தண்ணி ஊற்றி சூடு பண்ணுற நேரத்தில் ஒரு 15 பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன போட்டுக்கலாம். அதை நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 கிலோ அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, அரிசி மாவை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அப்புறம் நிழலில் உலர்த்தி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஜலிக்கெல்லாம் தேவையில்லை. வடாம் செய்யறதுக்கு ஜலிச்சு நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும். சின்ன கட்டி கட்டி கூட இருக்கவே கூடாது. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். அதே மாதிரி நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு பெருங்காயத்தை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த பெருங்காயம் கூட நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி மாவு, அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இதுக்கு கண்டிப்பாக 2 பேர் இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் ஊற்றணும், ஒருத்தர் நல்லா கலக்கணும். இது மாதிரி நல்லா ஊற்றிக்கினே ஒருத்தர் நல்லா கலந்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஊற்றிட்டீங்கல்ல, இதுலேருந்து கரெக்டாக இது வெந்து முடிகிற வரைக்கும், அதாவது 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் ஜல்லிகண்டியில் நல்லா கலக்கி விட்டுக்கினே இருக்கணும். இப்படி இல்லைன்னா நீங்கள் அடி பிடிச்சிடும், அப்புறம் கட்டி கட்டி ஆகிடும். நீங்கள் வத்தல் ஊற்றுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். கண்டிப்பாக 20 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக நல்லா கிண்டி விட்டுக்கினே இருக்கணும். ரொம்ப கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. அதனால் நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஒரு 5 காஞ்ச மிளகாவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளாக்ஸு அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ உப்பு, பெருங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு. கிட்டத்தட்ட வெந்துடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து அந்த மாவு ஃபுல்லாக நல்லா பரவுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இறக்கிட்டு மொட்டை மாடியில் கொஞ்சம் மொட்டை மாடியை க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல வெயில் டைமில் போட்டிங்கன்னா தான் இந்த வத்தல் வந்து ஒரே நாளில் காய வச்சு எடுத்துடலாம். ஒரு பாய் போட்டு அது மேலே ஒரு நல்ல காட்டன் துணியாக எடுத்துங்க. வேஷ்டி பெஸ்ட்டு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க கஞ்சியில் 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிளகு தேவைன்னா மிளகு கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம்.
அந்த கஞ்சியை 2 சின்ன பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மாதிரி அந்த பருத்தி துணியில் ஒரு கரண்டியில் போட்டு இதே மாதிரி நீங்கள் வார்த்து எடுத்துடலாம். ஆக்சுவலாக அந்த தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்ததுன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், நிறைய எண்ணெய் குடிக்கும். கட்டியாக இருந்தாலும் சாப்பிடும் போது அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இது மாதிரி மாவு ஃபுல்லாத்தையும் இது மாதிரி காட்டன் துணியில் போட்டு முடிச்சுட்டு நல்ல வெயிலில் காய வைக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற்றிட்டு இது மாதிரி ஒரு கருப்பு பாலித்தீன் பேக்கை ஒரு கொம்பில் சொருவி வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த காக்கா குருவினா இந்த வத்தலை காலி பண்ணிடும். இது மஸ்ட்டு, மறந்துடாதீங்க. கரெக்டாக ஒரு காலையில் நம்ம ஒரு 8 மணிக்குள்ளே இந்த வேலை முடிச்சிடணும். வெயிலில் வடாம் போடுறது ரொம்ப கஷ்டம். முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிட்ருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம மடித்து எடுத்துன்னு வந்துடலாம். இப்போது நம்ம அதுலேருந்து வத்தலை தனியாக பிரித்து எடுக்கணும். நல்ல வெயில் காஞ்சிதுன்னா பாதி கிட்டத்தட்ட அப்படியே எல்லாமே கிட்டத்தட்ட காஞ்சிடுச்சு. இதை நம்ம டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணலாம். அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம், அந்தளவு நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு சிலது அது மாதிரி இருக்காது, எடுக்க வராது. அது மாதிரி இருக்கப்போ இந்த வேட்டியை மடிச்சுட்டு 2ஆக மடிச்சுட்டு பின் பக்கத்தில் தண்ணி தெளிச்சிங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு தண்ணி லேசாக தெளித்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா வத்தல் வந்து ஈஸியாக வந்துடும். ஆனால் நம்ம தண்ணி தெளிச்சிட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இதை வந்து எதனா ஒரு அகண்ட பேசின் மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க. மறுநாள் காலையில் ஒரு பாயில் அதை அப்படியே திரும்பியும் ஒரு நாள் வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா அருமையான வெங்காய வத்தல் ரெடி ஆகிடும். நல்லா காய வச்சுட்டு எதனா ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நாள் படம் இதை வச்சுன்னு நம்ம சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.